ராத்திரி 9 மணிக்கு குடித்துவிட்டு வந்து வாசல் கதவை திறந்த கணவனை, "அங்கேயே நில்லுங்கள்" என்றாள் காவேரி. "இது என்ன புதிதாக?" என்பது போல் அவளை ஏறிட்டு விட்டு உள்ளே நுழைய முற்பட்டான் ரஞ்சித். "உள்ளே வராதீங்கன்னு சொன்னேன்." "என் வீடு இது, நீ யார் என்ன உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு?" முறைத்தான். "இது உங்கள் வீடு அல்ல, உங்கள் அப்பா கட்டிய வீடு. எனக்கும் உரிமை இருக்கிறது." "என்னடி ரொம்ப எதிர்த்து வாயாடுற? சம்பாதிக்கிறோங்கிற திமிரா?" என்றபடி கையை ஓங்கினான். "என் மேல் கை வைத்தால் நடப்பதே வேறு." "என்ன செய்வ?" என்றான் அலட்சியமாக. "போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன்." அவன் சப்த நாடியும் ஒடுங்கினான். குழப்பத்துடன் அவளை பார்த்தான். என்ன ஆயிற்று இவளுக்கு? ஒரு நாளும் இப்படி நடந்து கொண்டதில்லையே. உள்ளே நுழைய தயக்கமாக இருந்தது. வராண்டாவில் போட்டிருந்த நாற்காலியில் உட்கார்ந்தான். காவேரி ஹால் கதவை உள்ளே தாழிட்டு விட்டு போய் குழந்தைகளுடன் படுத்துக்கொண்டாள். ரஞ்சித்துக்கு பசித்தது. நேரம் பார்த்தான். மணி 11. இனி இவள் கதவை திறந்து சோறு போட மாட்டாள் என்பது புரிந்தது. வெளியே எங்காவது போய் சாப்பிட்டு வருவோமா என்று யோசித்து சட்டைப்பையை தொட்டு பார்த்தான். ஒரு 10 ரூபாய் தாள் மட்டுமே இருந்தது. அதான் எல்லாம் டாஸ்மாகிலே காலியாகிவிட்டதே. சாப்பிட வழி இல்லை. ஒரு தண்ணீர் பாட்டில் கூட வைக்காமல் சாத்திக்கொண்டாளே பாவி. அப்படியே வெறும் தரையில் படுத்துக்கொண்டான். காலையில் அம்மாவின் குரல் கேட்டு விழித்தான். "என்ன, ராத்திரி முழுக்க அங்கதான் தூங்கினானா? சோறாவது போட்டியா இல்லையா?" மருமகளை கோபமாக திட்டிக் கொண்டிருந்தாள். "என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கத்த. பிள்ளைகள் வளர்கிறார்கள். அவர்களுக்கு இவர் ஒரு மோசமான உதாரணமாக மாறிக்கொண்டிருக்கிறார். தினம் தினம் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறதும் அடிக்கிறதும் நல்லாவா இருக்கு? என்னமோ தினமும் ஒன்று அடிக்கிறாப்புல சொல்கிற. நீ அவனை வம்பு சண்டைக்கு இழுக்கிற, அதனால் அடிக்கிறான். ஒரு நாள் தலைவலிக்குதுன்னு மாத்திரை போட்டுட்டு சீக்கிரமாக தூங்கிட்டேன். என் பிள்ளைய பட்டினி போட்டு வாசலில் படுக்க வச்சிட்டேன்." இறைந்தாள் ரஞ்சித்தின் தாய். "உங்களுடன் பேசிக்கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை. பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பணும். நான் ஆஃபீஸுக்கு கிளம்பணும்" என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள். பிள்ளைகள் ஆகாஷ், நிதேஷ் இருவரையும் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு டிஃபன் சாப்பிட மனமில்லாமல் பையை தூக்கி கொண்டு அலுவலகம் புறப்பட்டாள். உள்ளே மகனை உட்கார வைத்து மாமியார் சோறு பரிமாறுவது தெரிந்தது. ஒன்றும் சொல்லாமல் கிளம்பினாள். திருமணம் ஆகி வந்து 1 வருடம் கூட நிம்மதியாக வாழவில்லை. அவள் 3 மாத கர்ப்பமாக இருந்தபோது ஒரு நாள் இரவு குடித்துவிட்டு வந்தான். காவேரி அதிர்ந்து போனாள். இவருக்கு குடிப்பழக்கம் இருக்கிறதா? அவன் சமாளித்தான். "ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பெனிக்காக குடித்தேன்" என்றான். கலக்கமாக இருந்தாலும் நம்பினாள். பின் எப்போதாவது ஒரு நாள் இப்படி வர ஆரம்பித்தான். காவேரி அன்பாக பொறுமையாக எடுத்துச் சொன்னாள். அவள் பிள்ளை பேருக்காக தாய் வீடு போகும்போது அவள் தலையில் எடுத்து சத்தியம் செய்தான், இனிமேல் குடிக்க மாட்டேன் என்று. 3ஆம் மாதம் குழந்தை எடுத்துக்கொண்டு வந்தபோது முழு குடிகாரனாகி விட்டிருந்தான். காவேரி அழுதாள். எவ்வளவோ அதன் தீமைகளை எடுத்துச் சொல்லி புரிய வைக்க பார்த்தாள். அவன் அவ்வப்போது 2 நாள் அதை நிறுத்துவதும் பின் ஆரம்பித்து விடுவதுமாக இருந்தான். அடுத்த 2ஆம் வருடமே நிதேஷ் பிறந்தான். அவள் பிரசவத்துக்கு தாய் வீடு போகவில்லை. ரஞ்சித்தின் குடிப்பழக்கம் அதிகமாகிக் கொண்டேதான் வந்தது. வீட்டுக்கு பணம் கொடுப்பது கூட குறைந்தது. மாமியார், மாமனார், 2 குழந்தைகள் என்று 6 பேர் கொண்ட குடும்பத்தை சமாளிக்க முடியாமல் தடுமாறினாள். மாமனார் புரிந்து கொண்டார். தன் சொல்ப பென்ஷனை அவள் கையில் கொடுத்து உதவினார். அது மாமியாருக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவளால் தடுக்க முடியவில்லை. ஆனாலும் மாதம் பட்ஜெட்டில் துண்டு விழுந்தது. காவேரி யோசித்தாள். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்துவிட்டு சும்மா இருப்பது தவறு. கணவனை நம்பினால் ஆகாது. வேலைக்கு செல்ல முடிவெடுத்தாள். தோழியின் உதவியுடன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தாள். மாமியார் எதிர்த்தாள். ஒழுங்கா குடும்பம் நடத்த தெரியலை என்று திட்டினாள். சின்ன குழந்தையை பார்த்து கொள்வது தன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டாள். மாமியார் வெளியில் சென்றிருந்த சமயம் அவளை அழைத்து மாமனார் பக்குவமாக சொன்னார். "சின்ன வயசுலேருந்தே செல்லம் அதிகம்மா அவனுக்கு. எதற்கும் அவனை கண்டிக்கவே மாட்டாள். என்னையும் கண்டிக்கவே விடமாட்டாள். அவளது அதீத செல்லத்தில் அவன் பிடிவாதக்காரனாகவும் யாரையும் மதிக்காதவனாகவும் ஆகிட்டான். இப்போதும் அவள் புரிந்து கொள்ள தயாராகவே இல்லை. உனக்கு நாங்கள் பாவம் செய்து விட்டோம், மன்னிச்சிடுமா. வீட்டு பொறுப்பை நீயே கையில் எடுத்துக்கோ. சின்னவனை ஆஃபீஸ் போகும்போது உன் அம்மா வீட்டில் விட்டுட்டு போ.
வார இறுதியில் நம்ம வீட்டில் இருக்கட்டும். பெரியவனை பள்ளி விட்டவுடன் அழைச்சிட்டு வந்து தூங்க வச்சு நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். காவேரி நெகிழ்ந்தாள். சின்னவன் அம்மா வீட்டிலும் பெரியவன் தாத்தாவிடமும் சமத்தாக இருந்து கொண்டது காவேரிக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. ஆஃபீஸில் திறமையாக வேலை கற்றுக்கொண்டாள். வேலைகளை உடனுக்குடன் முடித்து நல்ல பெயர் வாங்கினாள். 4-5 வருடங்களில் கணிசமாக சம்பள உயர்வும் பெற்றாள். மாமனார் அவள் திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இனி அவன் சம்பளத்தை நீ நம்பியிருக்க வேண்டாம். ஆனால் உன் பணத்தை புத்திசாலித்தனமாக நீயே வைத்துக்கொண்டு வீட்டை பார்த்து கொள்ளம்மா என்றார். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை காவேரி புரிந்து கொண்டாள். அவள் சம்பளம் மாமியாரிடம் போனால் அதை தன் குடிகார மகன் கேட்கும் போதெல்லாம் கொடுக்க தயங்க மாட்டாள். மாமியார் இருக்கும் வரை கணவனை மாற்றுவதை நினைத்து கூட பார்க்க முடியாது என்பதை காவேரி உணர்ந்திருந்தாள். இதயம் பலகீனமாக இருந்த மாமனார் தன் இறப்பை முன்கூட்டியே உணர்ந்தவர் போல ஒரு நாள் யாருமில்லாத நேரத்தில் மருமகளை அழைத்து, இந்த வீட்டை என் பேரன்கள் 20 பேரிலும் எழுதிவிட்டேன். கார்டியனாக உன்னை போட்டிருக்கிறேன். உன் அனுமதி இல்லாமல் யாரும் இந்த வீட்டை விற்க முடியாது. எனக்கு பின்னால் இது தெரிய வரும்போது உன் கணவனும் மாமியாரும் கண்டிப்பாக கோபப்படுவார்கள், சண்டை போடுவார்கள். விட்டு கொடுத்து விடாதே என்று சொன்னார். உயிலெழுத என்னமாமா அவசரம்? வருத்தப்பட்டவளை சமாதானப்படுத்தினார். எல்லாம் காலகாலத்தில் நடக்கணும் அம்மா என்றவர் 1 வாரம் கூட இருக்கவில்லை. காவேரியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வீட்டில் தன்னை ஆதரித்த ஒரே ஜீவன், பெற்ற மகளாக பாசம் காட்டியவர் போய்விட்ட போது அவளுக்கு எதிர்காலத்தை நினைத்தால் பயமாக இருந்தது. மாமனார் சொன்னது போலவே உயில் விஷயம் தெரிய வந்தபோது வீட்டில் பிரளயமே வந்தது. இருவரும் அவளை கடுமையாக திட்டி சண்டை போட்டார்கள். மாமியார் ஒரு படி மேலே போய், என்னடி மாமனாரை மயக்கி கைக்குள் போட்டுக்கொண்டு வீட்டை எழுதி வாங்கிவிட்டாயா என்று ஏசினாள். காவேரி காதுகளை பொத்திக் கொண்டாள். அதன் பிறகு அவளுக்கு வீடு நரகமானது. அன்று அலுவலகத்திலிருந்து வீட்டை அடைந்த போது வீடு அமைதியாக இருந்தது. ரஞ்சித் கட்டிலில் படுத்திருப்பது தெரிந்தது. நேற்று இரவு வீட்டுக்குள் விடாதது அவனை பாதித்திருக்கும் என்று நினைத்தாள். காலையிலேயே தெளிந்து விட்டானே, பின் அலுவலகம் போவதற்கென்ன? அவள் எதையும் விசாரிக்கவில்லை. ஆனால் தொடர்ந்து 4 நாட்கள் வேலைக்கு போகவில்லை. மாலையில் குடித்துவிட்டு வருவது மட்டும் தொடர்ந்தது. அவளுக்கு சந்தேகம் வந்தது. ரஞ்சித்தின் நண்பன் கணேஷை விசாரித்தாள். அவன், ரஞ்சித் உங்களிடம் ஒன்றுமே சொல்லவில்லையா? அவனுக்கு வேலை போய்விட்டது, 1 வாரமாகிறது என்றான். காவேரி அதிர்ந்து போனாள். இது பிரைவேட் கம்பெனிம்மா. 2 முறை குடிச்சிட்டு வந்து ஆஃபீஸில் கலாட்டா பண்ணான். ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டாங்க. காவேரி வாயடைத்து போனாள். உன்னை உடன் பிறந்தவளாக நினச்சி சொல்கிறேன். அவன் குடி அதிகமாயிட்டே வருது. வேறு எந்த வேலைக்கு போனாலும் அவன் நிலச்சி இருக்க மாட்டான்னு தோணுது. காவேரி அழுதாள். கணேஷ் ஆறுதல் கூறினான். சற்று நேரம் அவனிடம் பேசிவிட்டு வீடு வந்தாள். நேராக ரஞ்சித்திடம் போய், என்ன வீட்டிலேயே இருக்கீங்க, வேலைக்கு போகலையா என்றாள். போகணும், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏன் பொய் சொல்கிறீங்க? உங்களுக்கு வேலை போயிடுச்சு, உண்மைதானே? அவன் கோபத்துடன் எழுந்தான். ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? உங்கள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. உங்களுக்கு வெட்கமா இல்லையா? என்னடி வாய் நீளுது? மாமியார் வந்து விட்டாள். உங்கள் பிள்ளைக்கு வேலை போனது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். அந்த வேலை போனால் என்ன, வேறு வேலை தேடிப்பான் அவன். ஆமாம், குடிச்சிட்டு ஆஃபீஸுக்கு போனால் அதுவும் நிலைக்காது. முதல்ல குடியை விட சொல்லுங்க. வாய் வார்த்தைகள் முற்றியது. வீடு கலேபரமானது. காவேரி பொறுக்க முடியாமல், இந்த வீட்டில் நீங்கள் இனிமேல் இருக்கக்கூடாது. 2 நாளில் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுங்க என்றாள் ஆணித்தரமாக. நீ யார் அவனை போகச் சொல்கிறது? மாமியார் முடிக்கும் முன்பே கூறினாள். மாமா அதற்கான உரிமையை உயிலில் தெளிவாக எழுதியிருக்கார். பார்த்தீங்க தானே? பெத்த பிள்ளைக்கு துரோகம் பண்ணுவாரா ஒரு மனுஷன்? பெத்த பிள்ளைக்கு துரோகம் செய்வது அவர் அல்ல, நீங்கள் தான். இப்போது வரை நீங்கள் அதை உணரவே இல்லை. என் பிள்ளைக்கு இடமில்லாத வீட்டில் நானும் இருக்க மாட்டேன். தாராளமாக போகலாம் நீங்களும். அவள் கணவனும் மாமியாரும் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. காவேரி பிடிவாதமாக இருந்தாள். 2 நாட்களில் ஊருக்கு தள்ளி ஒரு சிறிய போர்ஷனை பார்த்து கொண்டு தன் சாமான்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு
போய்விட்டனர். முதல் காரியமாக அம்மாவின் வீட்டு அருகில் சிறியதாக ஒரு வீடு பார்த்து கொண்டு தன் வீட்டை நல்ல வாடகைக்கு விட்டாள். கவலைகளை மனதுக்குள் புதைத்து கொண்டு பிள்ளைகளை பார்த்து கொண்டு வேலைக்கு போய் வந்தாள். ரஞ்சித்தும் தாய் கமலமும் தனியாக வந்து 2 மாதமாகிறது. கையில் இருந்த பணத்தில் அட்வான்ஸ் கொடுத்தது போக மீதியை கொண்டு வீட்டுச் செலவுகளை சமாளித்தாள். அவளுடைய அரை பென்ஷன் தொகை அவளுக்கே 1 மாதத்திற்கு காணாது. ரஞ்சித்தும் ஏதோ வேலையில் சேர்ந்து ஒரே மாதத்தில் விட்டுவிட்டான். பகல் நேரத்திலேயே போதையில் மிதந்தான். கமலம் திண்டாடி போனாள். மகனை கண்டிக்க ஆரம்பித்தாள். அவன் கேட்பதாக இல்லை. 6 மாதம் கூட அவனுடன் தாக்கு பிடிக்க முடியாமல், நீ வேலைக்கு போவியோ இல்லை உன் பொண்டாட்டிக்கிட்ட போவியோ, எதுவானாலும் நீயே பார்த்துக்கோ, நான் என் மகள் வீட்டுக்கு போகிறேன், என் பென்ஷன் பணத்தை அவள்கிட்ட கொடுத்துட்டு அங்கேயே நிம்மதியாக இருந்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள். ரஞ்சித் திகைத்து போனான். தாயும் தன்னை கைவிட்டதில் நொந்து போனான். வீட்டு வாடகை கொடுக்காததால் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிவிட்டார். என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தான். ஒரு நாள் கடைத்தெருவில் எதேச்சையாக நண்பன் கணேஷை சந்தித்தான். கணேஷ் இவன் நிலைமை அறிந்து வருத்தப்பட்டான். இப்போது என்ன செய்யப் போகிறாய்? எல்லாம் உன் குடியால் வந்த வினை. ரஞ்சித் தலை குனிந்து நின்றான். சரி போகட்டும், எனக்கு தெரிஞ்சவருடைய ஃபேக்ட்ரியில் ஸ்டோர் கீப்பர் வேலை காலியாக இருக்குது, சேர்ந்துக்கிறியா என்று கேட்டான். ரஞ்சித் சரி என்று தலையை ஆட்டினான். சரி, நாளைக்கு வா, கூட்டி போகிறேன். அப்புறம் எங்கே தங்குவாய் கேட்டதற்கு பதில் தெரியாமல் விழித்தான். கணேஷ் சற்று நேரம் யோசித்துவிட்டு, என் வீட்டு மாடியில் பாத்ரூம் வசதியோடு ஒற்றை அறை இருக்குது. ஒரு பேச்சுலர் பையன் இருந்தான், இப்போதான் காலி செய்தான். இப்போதைக்கு நீ இருந்துக்கோ என்றான். ரஞ்சித் கண்கலங்க நன்றியுடன் அவன் கைகளை பற்றி கொண்டான். ஆனால் ஒரு விஷயம், என் மனைவிக்கு குடிக்கிறவங்களை பார்த்தாலே பிடிக்காது. அதனால் வீட்டில் எதையும் வச்சுக்காத, பார்த்து நடந்துக்கோ என்று எச்சரித்து விட்டு கிளம்பினான். மறுநாள் நண்பனுடன் போய் வேலையில் சேர்ந்தான். மேனேஜர், பொறுப்பாக வேலை பார்க்கணும், கணக்கு சரியாக இருக்கணும், இல்லாவிட்டால் எங்கள் நடவடிக்கை கடுமையாக இருக்கும் என்று எச்சரித்தார். வேலை ஒன்றும் கடினமாக இல்லை. ஆனால் நல்ல வேலையை தொலைத்துவிட்டு இந்த வேலைக்கு வந்திருப்பதை நினைத்தால் அவனுக்கு கழிவிறக்கமாக இருந்தது. மாலை நண்பன் வீட்டுக்கு போனான். மாடி அறைக்கு கூட்டி போனான் கணேஷ். மாடிப்படிகள் வீட்டின் பக்கவாட்டில் இருந்ததால் மெயின் கேட்டை திறக்காமல் ஓரத்தில் இருந்த சின்ன கேட்டை உபயோகப்படுத்தலாம். நண்பன் ஒப்புக்கு கூட தன்னை வீட்டின் உள்ளே அழைக்காததை உணர்ந்தான். அவன் மனைவியிடம் தன்னை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பான். அவன் மனைவி மாடியில் தங்கிக்கொள்ள அனுமதித்ததே பெரிய விஷயம். மாலையில் ஃபேக்டரியிலிருந்து வரும்போது முடிந்தவரை குடிக்காமல் இருக்க முயற்சித்தான். முடியவில்லை. குடித்த பின் வீட்டுக்கு வர பயமாக இருந்தது. கணேஷின் மனைவிக்கு தெரிந்துவிட்டால் என்ன செய்வது? கணவனிடம் சண்டை போடுவாள், தன்னை காலி செய்ய சொல்வாள். எதற்கு வம்பு? எங்காவது பார்க்கில் இருந்துவிட்டு இரவு லேட்டாக வீட்டுக்கு போனான். அவனுக்கு ஒருபுறம் தன்னை நினைத்தால் சிரிப்பும் வந்தது. தன் மனைவிக்கே பயந்ததில்லை, நண்பனின் மனைவியிடம் பயப்படுகிறோம். இதைத்தான் விதி என்பதா? விதி இல்லை, தனது குடிப்பழக்கத்தால் வந்த வினை. முதன்முறையாக தன்னையே நொந்து கொண்டான். ஞாயிற்றுக்கிழமைகளில் கணேஷின் வீடு அமர்க்களமாக இருக்கும். காலையிலேயே வீட்டின் முன் இருந்த சிறிய இடத்தில் அவனும் அவனது 2 பிள்ளைகளும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவார்கள். மதிய நேரத்தில் கீழிருந்து சமையல் வாசனை கமகமவென்று மூக்கை துளைக்கும். ஒரு முறை கூட கணேஷ் எதையும் கொண்டு வந்து கொடுத்ததில்லை. பிள்ளைகள் கூட நேரில் பார்த்தால் ஒரு ஹலோ அங்கிள் சொல்லிவிட்டு ஓடிவிடுவார்கள். தாங்க முடியாமல் ஒரு நாள் தன் வீட்டை தேடி போனான், மனைவி பிள்ளைகளை பார்க்கும் ஆசையுடன். அவர்கள் அங்கிருந்தால்தானே. திரும்பி வந்தவன் துக்கம் தாழாமல் தலையில் அடித்து கொண்டு அழுதான். சத்தம் கேட்டு கணேஷ் ஓடி வந்தான். என்னடா ஆச்சு விசாரித்தான். வெகு நேரம் குலுங்கி அழுதவன், நான் யாருமில்லாத அனாதை ஆயிட்டேன்டா என்று கதறினான். அவனை அப்படியே சிறிது நேரம் அழவிட்டு அமைதியாக இருந்த கணேஷ், இப்போவாவது குடிப்பழக்கத்தை விடணும்னு தோணலையா? சத்தியமாக விடத்தாண்டா ஆசைப்படுறேன், முடியலையே. உண்மையாகவே உனக்கு விடணும்னு தோணினா நாம் ஒரு டாக்டரை பார்க்க போவோம். தோ இப்போவே வரேண்டா, போகலாம். முதல்ல
நான் டாக்டரை சந்திக்க நேரம் வாங்குறேன். பிறகு போகலாம். மறுநாள் ரஞ்சித்தை கூட்டி போனான். கணேஷ், டாக்டர் அக்கறையுடன் கொடுக்கும் மருந்து மாத்திரைகளை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல மாதம் 2 முறை செக்கப்பிற்கு வர வேண்டும் என்று கூறினார் டாக்டர். இருவரும் வீட்டுக்கு வந்தார்கள். மருந்துகளை நேரம் தவறாமல் எடுத்துக்கோ. ஹோட்டலில் சாப்பிடாத. என் மனைவிட்ட சொல்லி உனக்கும் சேர்த்து சமைச்சு தர சொல்கிறேன். காலையும் இரவும் நானே கொண்டு வந்து கொடுக்கிறேன். கணேஷ் சொன்னதை கேட்டு ரஞ்சித் விழிகள் ஆச்சரியத்தில் மலர்ந்தது. என்னடா பார்க்குற? என் மனைவி உனக்கு சமைச்சு தருவாளான்னு யோசிக்கிறியா? அந்த அளவு மோசமில்லை என் மனைவி. சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு கணேஷ் கீழே போனான். நேரம் தவறாமல் கணேஷ் உணவு கொண்டு வந்தான். மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டான் ரஞ்சித். ஒரு ஞாயிறு அன்று ஒரு கேரம் போர்டை பிள்ளைகள் இருவரும் தூக்கி கொண்டு மேலே வந்தனர். வாங்க அங்கிள், விளையாடலாம் என்றார்கள். தன்னை உற்சாகப்படுத்த நண்பனின் ஏற்பாடு என்பது புரிந்தது. நால்வரும் வெகுநேரம் சிரித்தபடி பேசி விளையாடி கொண்டிருந்தார்கள். இதுபோல தன் பிள்ளைகளுடன் ஒரு நாள் கூட விளையாடியதில்லையே. குற்ற உணர்ச்சி நெஞ்சை அறுத்தது. இத்தோடு நின்று விடாமல் கணேஷ் அவனை தான் செல்லும் யோகா வகுப்பிற்கும் அழைத்துச் சென்றான். மனமும் உடலும் எப்போதும் எதிலாவது ஈடுபட்டிருந்தால்தான் குடிப்பழக்கத்தை விடுவது சாத்தியம் என்பதை உணர்ந்த ரஞ்சித் நண்பன் சொன்னதற்கெல்லாம் நன்றாக ஒத்துழைத்தான். 6 மாதங்களில் அவனே தன்னை புதிய ஜென்மம் எடுத்தது போல உணர்ந்தான். இப்போதெல்லாம் காவேரியின் நினைப்பும் பிள்ளைகளின் நினைப்பும் மிகவும் வாட்டியது. காவேரி பிள்ளைகளை வேறு பள்ளிக்கு மாற்றிவிட்டதால் அவர்கள் இருக்குமிடம் தெரியாமல் திண்டாடினான். நண்பனிடம் தன் ஏக்கத்தை சொன்னான். நாளைக்கு தயாராயிரு, நான் உன்னை அவங்கக்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன். ரஞ்சித்தின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இரவெல்லாம் தூக்கம் வராமல் புரண்டான். மறுநாள் பிள்ளைகளுக்காக எதையெதையோ வாங்கி கொண்டான். காவேரியின் வீட்டை அடைந்தனர். வீட்டு வாசலிலேயே காவேரி காத்திருந்தாள். உள்ளே சென்றதும் பிள்ளைகளை அழைத்து, அப்பா வந்துட்டார், போய் பேசுங்க என்றாள். பிள்ளைகள் தயங்கினார்கள். பயப்படாதீங்க, போங்க அப்பா கிட்ட. நம்ம பார்க்கறதுக்கு ஆசையாக வந்திருக்கிறார். இனிமே நம்மோட தான் இருக்கப் போகிறார். ரஞ்சித் இன்ப அதிர்ச்சிக்கு ஆளானான். கணேஷும் காவேரியும் சிரித்தார்கள். என்னடா குழப்பமாக இருக்கா? நீ வீட்டில் இருக்கிறவரை உன்னை மாற்ற முடியாதுங்கிறத உன் மனைவி சொன்னாங்க. அதனால் நாங்கள் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தோம். அதன்படி மனசை கல்லாக்கிக்கிட்டு உன்னை வீட்டை விட்டு போகச் சொன்னாங்க. பட்டால்தான் சிலர் திருந்துவார்கள். நீ நடுத்தருவில் நின்றபோது எதேச்சையாக நான் அங்கே வரலை. உன்னை அப்பப்போ கண்காணிச்சிட்டு தான் இருந்தோம். அதனால் சரியான நேரத்தில் வந்து உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். என் மனைவி மூலம் உன்னை பற்றி எல்லா தகவலும் சிஸ்டருக்கு போய்கிட்டே இருந்தது. சிரித்தபடி சொன்னான் ரஞ்சித். ரஞ்சித்திற்கு பேச்சே வரவில்லை. தன்னுடைய நலத்தில் அக்கறை கொண்ட இத்தனை பேர் தன்னை சுற்றி இருக்க இத்தனை நாட்கள் அதை தான் புரிந்து கொள்ளாமல் போனோமே. கண்களில் நீர்மல்க இருவரையும் நோக்கி கையெடுத்து கும்பிட்டான். கதை முடிந்தது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.